அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நாம் திரவிய சங்கிரக நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற உயிரினுடைய பண்புகள் 9 பண்புகளாக கூறப்பட்டிருப்பதனை பற்றி பார்த்து வருகிறோம். அவற்றிலே சம்சாரத்தோ என்கின்ற பிறவியிலே உழல்கின்ற அந்த தன்மை, உயிரானது பிறவியிலேயே மாறி மாறி 4 கதிகளிலும் மற்றுமுள்ள புலன் உயிர்களிலும் பிறக்கின்றன என்கின்ற விஷயத்தை 11வது காதையிலே நாம் பார்த்தோம். இப்போது நமக்கு 12வது காதையிலே அந்த பர்யாப்தி என்கின்றதை பற்றி ஒரு விவரத்தை நமக்கு விளக்குகிறார். சென்ற பதிவிலே நம்ம பார்த்தோம், அந்த உயிரினுடைய வளர்ச்சியை குறித்த விஷயமாக இதிலே கூறுகிறார். சமனாமனான்யேய பஞ்சேந்தியான் நிம்மனா பரே சவ்வே பாதர சுகமே இந்தி சவ்வே பட்சத்த இதராய. இதிலே எடுத்தவுடனே பஞ்சேந்திரிய ஜீவன்கள் என்கின்ற 5 புல ஜீவன்களை பற்றி குறிப்பிடுகிறார். அந்த 5 புல ஜீவன்கள் 5 பொறி 5 புலன் எப்படி வேணாலும் சொல்லலாம். பொறி என்பது திரவிய வடிவிலே அந்த இருக்கக்கூடிய அந்த இந்திரியம், அதாவது மூக்கு, கண், காது, இவையெல்லாம் திரவிய வடிவிலே இருக்கக்கூடிய இந்திரியங்கள். இவை ஏன் திரவிய வடிவம்னா, நம்ம பார்க்கும்போது தெரிகிறது, அது ஒரு உருவம் கொண்டு இருக்கிறது. இதே புலன் என்று சொன்னால் அவை இந்திரியங்களுடைய பாவ வடிவம். புலன், அந்த பொறி, அதுக்கு புலனாகக்கூடியவை புலன். இப்போ வாய் என்று சொன்னால் சுவை அதனுடைய புலன், காது என்று சொன்னால் ஓசை அதனுடைய புலன், பொறி காது, புலன் ஓசை. அப்படி நம்ம இதை புரிந்து கொள்ளலாம். அவற்றிலே சமன அ மனோ என்று காருகிறார். சா என்றால் கூடியது. எதோடு கூடியதுன்னா மனதோடு கூடியது. மனம் இருக்கின்ற ஐம்புலன் உயிர். அ மனோ என்று சொன்னால் அமனா என்று மனம், அந்த மனம் இல்லை என்று அர்த்தம், அதாவது மனமற்றது. அதால் பஞ்சேந்திரிய ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய ஐம்புலன் உயிர்களிலே 2 வகை இருக்கிறது. ஒன்று மனம் உள்ளது, ஒன்று மனம் இல்லாதது. சிந்திக்கிற திறன் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் மனம் உள்ள உயிர்கள். சிந்திக்க தெரியாதவை மனம் இல்லாதவை. இப்போ நம்ம ஏற்கனவே கூட அந்த உதாரணத்தை பார்த்துருக்கோம். ஓணான், அந்த குடும்பத்தில் வரக்கூடிய, அதே போல் ஊர்வன, இவையெல்லாம் மனம் இல்லாதவை. அவை மனம் அற்றவை, அமனா. அது மனிதன், இன்னும் சில விலங்குகள், யானை போன்ற விலங்குகளுக்கெல்லாம் சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மனம் உள்ளது, சமனா. இந்த 2 வித்தியாசம் பஞ்சேந்திரியத்திலே இருக்கிறது என்று முதல் வரியிலே சொல்லும்போது, நிம்மனா பரே சவ்வே. சவ்வே என்றால் சர்வ, எல்லாமே, மீதி எல்லாமே. பரேன்னா மீதி, பிற எல்லாமே. நிம்மனா மனம் இல்லாதவை, மனமே இல்லாதவை அவையெல்லாம். பஞ்சேந்திரியத்தில் மட்டும் இந்த 2 வகை இருக்குது. மீதியில் எதுவுமே கிடையாது, மனம் என்பதே அங்கே கிடையாது. அதே போல் பாதர சுகமேனால் பாதர ஜீவன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பரு உடல் கொண்டு இருக்கின்ற ஏகேந்திரிய உயிர்கள். ஒரு புலன் உயிர்களில் பாதர உடல் என்றும் சூக்ஷ்ம உடல், நுண்ணுடல் என்றும் நம்ம பார்த்தோம். அது இந்திரியத்தால் அவற்றையெல்லாம் சவ்வே பஜ்ஜத்த. இந்த இடத்துல பஜ்ஜத்த என்ற அந்த வார்த்தை பர்யாப்தி என்று குறிக்கக்கூடியது. பர்யாப்தி என்றால் வளர்ச்சி. அதாவது ஒரு கரு உருவாகும்போது அது முழுமையடைவதற்கு அது முழுமையாக வளர்ச்சி பெற வேண்டும். முழுமையாக வளர்ச்சி பெற்று அந்த
ஆற்றல் சக்தி முழுவதுமாக கிடைத்துவிட்டால் அது பர்யாப்தி உயிர் என்று கூறப்படும். இதர என்று சொன்னால் பர்யாப்தி இல்லாதவை. அதனால் இந்த எல்லாமே பஞ்சேந்திரியத்திலையும் சரி, ஏகேந்திரியத்திலையும் சரி, மீதி இருக்கக்கூடிய எல்லா புலன் உயிர்களிலும் பர்யாப்தி என்றும் பர்யாப்தி அற்றது என்றும் அப்பர்யாப்தி என்றும் 2 வகை உள்ளது என்று இதிலே கூறுகிறார். அதை தான் நம்ம இந்த இடத்துல இதனுடைய விளக்கமாக பஞ்சேந்திரிய உயிர்களில் மனம் உள்ளவை சம்ஜி உயிர் என்று கூறுவார்கள். சம்ஜி. மனமற்றவைவை அசம்ஜி என்று கூறுகிறார். அங்கே அசமனா சமனா என்று பிராகிருதத்திலே சொன்னது, இங்கே சமஸ்கிருதத்தில் சம்ஜி அசம்ஜி உயிர்கள். அசம்ஜின்னா மனம் இல்லாதவை, சம்ஜின்னா மனம் உள்ளவை. அதே போல் ஏனைய உயிர்கள் அனைத்தும் மனமற்றவை. இந்த 5 புலனில் மட்டும் மனம் உள்ளது மனம் இல்லாதுன்னு 2 பிரிவு இருக்குது. ஆனால் ஏகேந்திரியத்திலிருந்து ஒரு புலன் உயிரிலிருந்து 4 புலன் உயிர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஏனை உயிர்கள் எல்லாமே மனம் அற்றவை. அப்போ அந்த ஒரு புலன் உயிர்களில் மட்டும் 2 பிரிவு இருக்குது, சூக்ஷமம் பாதரம் என்று. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வகை உயிரினங்கள் எல்லாவற்றிலுமே நிறைவுடையன நிறைவுறாதன என்று 2 வகை. நிறைவு உடையதுன்னா பர்யாப்தி முழுமை அடைந்தது, எல்லா வளர்ச்சியும் முழுமை அடைந்து இருக்கக்கூடிய அந்த உயிர் உடல் முழுவதும் முழுமை அடைந்து பிறக்கிறது. அவ்வாறு முழுமை அடைந்த உயிர் பர்யாப்திக உயிர். நிறைவுறாதனா அது அறகுறையாக நின்று போச்சு, அது வளர்ச்சி பெறவில்லை. அப்படி இருக்கக்கூடியவை அப்பர்யாப்திக உயிர் என்றும் நம்ம இதில் 2 விதமாக கூறப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். இதிலேயே இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு 7 வகை பார்த்தோம் போன பதிவில். அதில் ஒரு 7 வகை வேறு மாதிரி சொல்லியிருந்தாங்க, இதுலேயும் 7 வகையாக சொல்கிறாங்க. எல்லாம் ஒரே விஷயந்தான், பகுத்து சொல்லும்போது 2 முறையாக சொல்கிறாங்க. அதில் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புலன் உயிரில் பாதரம் சூக்ஷ்மம் 2, அப்புறம் 2 புலன் உயிர், 3 புலன் உயிர், 4 புலன் உயிர். 5 புலன் உயிரில் மனம் உள்ளவை மனமற்றவை. இப்படி ஒரு 7 வகை நம்ம அதில் பார்த்தோம். இங்கும் அந்த மாதிரி 7 வகை தான் சொல்கிறாங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலை உயிர் ஸ்தாவர உயிர் என்று நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அது 5 வகையாக இருக்கிறது. மண்ணுடலி, நீருடலி, நெருப்புடலி, காற்றுடலி, தாவர உடலி, இது 5. அடுத்ததாக வரக்கூடிய இயங்கு உயிரில் 2 புலன்லேருந்து 5 புலன் வரைக்கும் இருக்கக்கூடிய உயிர்களை ஒரே தொகுதியாக காட்டி அதிலே மனம் இல்லாதவை அதில் சேர்த்துடுறாங்க. 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலன் மனமற்றவை. இது 6வது வகை. 7வது வகை 5 புலன் உயிர்களில் மனம் உள்ளவை. இங்கே ஒரு 7 வகையாக காட்டுகிறார்கள். ஏற்கனவே சென்ற காதையிலும் 7 வகையாக காட்டியிருக்க, ஒரு புரிந்து கொள்வதற்காகத்தான் இதை நம்ம வச்சு குழப்பிக்கூடாது. ஆனால் உயிரினுடைய வகைகள் 7 அப்படின்றதில் அந்த காதையிலும் அப்படித்தான் கூறப்பட்டது, இதுலேயும் அதுதான் கூறப்படுகிறது. அதனால் உயிரினுடைய வகைகள் 7 என்பதனை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த உயிர்களில் பர்யாப்தின்ற ஒரு வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த பர்யாப்தி என்பது என்ன? ஒரு கருவானது உருவாகி கரு ஒரு இடத்திலே சூழ்கொண்டு விட்ட பிறகு அந்த கருவானது முழு வளர்ச்சியை பெற்ற பிறகுதான் அது பிறக்கிறது. எல்லா வகையிலுமே எல்லா ஜீவன்களிலுமே அதை தான் பர்யாப்தி என்று கூறுகிறோம். இது 6 வகையாக அந்த வளர்ச்சியானது முழுமை பெற வேண்டும். 1 ஆகார பர்யாப்தி, 2 சரீர பர்யாப்தி, 3 இந்திரிய பர்யாப்தி, 4 சோச்சோஸ்வாச பர்யாப்தி, பாஷா பர்யாப்தி, மன பர்யாப்தி. இந்த மாதிரி 6 வகையான விஷயங்களில் ஒரு உயிரானது முழுமை அடைய வேண்டும். அது ரொம்ப அப்போ தான் அந்த உயிரானது பிறப்புக்கு உண்டாகும். இல்லாவிட்டால் அந்த அறகுறையாக போய்விடும், இல்லை ஏதாவது ஒரு குறைபாடோடு பிறக்கும். அந்த மாதிரி தான் இதில் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆகார பர்யாப்தி என்று சொன்னால், இப்போ நம்ம என்ன யோசனை பண்ணிகிட்ருக்கோம்னா, இப்போ ஒரு மனிதர்களே இல்லை விலங்குகளே கூட வச்சிங்களேன், ஒரு
கர்ப்பமானது ஏற்பட்டுவிட்டால் அந்த கர்ப்பத்துக்கான எல்லா சத்தும் அதனுடைய தாயிடமிருந்து கிடைக்கிறதாக நமக்கு கூறப்பட்டு வருகிறது. அப்போ எப்படி அந்த தாயிடமிருந்து கிடைக்கிறது என்று சொன்னால், நம்ம உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடத்திலும் புற்கள கர்ம அணுக்கள் நிறைந்து இருக்கிறது. இந்த உலகமே இப்போ நம்ம உட்காந்துருக்கோம், கண்ணுக்கு தெரியாத புற்கள கர்ம அணுக்கள் நிறைந்திருக்கும். அவை வகை வகையாக இருக்கும். என்னத்துக்கு தேவையோ அதற்கு ஏற்ற புற்கள கர்ம அணுக்கள் நிறைய இருக்கின்றன. அதில் நமக்கு எது தேவையோ அதை உடல் எடுத்துக்கொள்கிறது, அந்த கருவானது எடுத்துக்கொள்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த சூட்சமமாக இருக்கக்கூடிய அவை எதாலும் தடுக்கப்பட முடியாது. நேராக அண்டத்தில் இருக்கின்ற அந்த கர்ம அணுக்கள் அவை நேராக அந்த சூழோடு சேர்ந்து அதுக்கு உருவத்தை கொடுக்கும். என்னதான் உணவு என்பது தாய் மூலமாக சென்றாலும் அதற்கு உருவத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேலைகளை எல்லாம் செய்வது புற்கள கர்ம அணுக்கள், புற்கள அணுக்கள் அவைதான். அந்த மாதிரியாக ஒரு உயிர் உண்டாகும்போது அதில் கலபாகம் ரசபாகம் ஆகிய 2 விஷயம் அதில் இருக்கும். கலபாகம் என்றால் உறுதியான பாகங்கள், ரசபாகம் என்று சொன்னால் திரவமான பாகங்கள். இந்த 2க்குமான கர்ம அணுக்களை கிரகித்து கொள்ளக்கூடிய சக்தி, ஆகாரமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய சக்தி அந்த கருவுக்கு உண்டு. அது ஆகார பரியாப்தி என்று கூறப்படும். சரீர பரியாப்தி என்று சொன்னால், இப்போ நம்ம கலபாகம் ரசபாகம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. கலபாகம்னா உறுதியான பாகங்கள். இப்போ சதை இருக்குது, மூளை இருக்குது, அதுக்கு பிறகு உள்ளே வரக்கூடிய நினம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய கெட்டியான திட வடிவிலே இருக்கக்கூடிய பாகங்கள் உடம்பில் இருக்குது. அதே போல் ரசபாகங்களும் இருக்குது. ரசம் என்று சொன்னால் திரவ வடிவம், இரத்தம், சுரப்பிகளிலிருந்து வருகின்ற அந்த என்சைம் போன்றவை. அதுக்கு பிறகு நினம் என்று சொல்லக்கூடியது. இது எல்லாமே திரவ வடிவிலே இருக்கக்கூடியவை. அதை சரியாக எதை திடப்பகுதிக்கு அனுப்ப வேண்டுமோ, எந்த கர்மணுக்களை அங்கு திடப்பகுதிக்கு அனுப்பும். ரசப்பகுதிக்கு எப்படி மாற்றுவதோ அதை ரசப்பகுதிக்கு மாற்றும். இந்த மாதிரியான ஒரு சக்தியைத்தான் சரீர பரியாப்தி என்று கூறுகிறோம். அந்த சரீரம் என்றால் உடல். அந்த உடலினை ஒழுங்குபடுத்தி எங்கே எந்தெந்த பாகங்கள் உருவாக வேண்டுமோ அதை சரியாக செய்வது அது சரீர பரியாப்தி. இந்திரிய பரியாப்தி 5 பொறிகள் இருக்கின்றன. அதாவது உடல், மெய்வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்கிறோமா, அந்த 5 பொறிகள். அந்த 5 பொறிகள் உருவான பிறகும் கூட அவற்றை அதற்கான வேலையை செய்ய வைக்கக்கூடிய சக்தி வேண்டும். இப்போ வாய் என்று சொன்னால் சுவை அறிந்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்கணும். வாய் இருந்துட்டால் போதாது. அதே போல் காது இருந்தால் காது ஒலியை கேட்கக்கூடிய சக்தி இருக்கணும். சில பேருக்கு அந்த ஒலி கேட்காது. அப்போ அது முழுமை அடையலை. அந்த பொறி இருக்கே தவிர, 5 பொறி இருக்கே தவிர, காது என்ற பொறி இருக்கிறது, ஆனால் அதன் புலன் வேலை செய்யவில்லை. அதே போல் வாயிலையும் மொழியை உண்டாக்குறது, அது பின்னாடி வரும். இந்த இதுக்கு சுவை மட்டும் எடுத்துக்கலாம். சுவையும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான இது தெரியாது. அதுபோன்று அந்தந்த பொறிகளுக்கு அதனை அறியக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய பரியாப்தி இந்திரிய பரியாப்தி என்று கூறப்படுகிறது. சோச்சோஸ்வாச பரியாப்தி. சுவாசம் உச்சுவாசம் என்று 2 வார்த்தை இருக்கும். அதில் சுவாசம் என்பது உள்ளே இழுப்பது ஒரு வேலை, வெளியே விடுவது ஒரு வேலை. 2மே அங்கே பூர்த்தி ஆகணும். உள்ளே இழுப்பது மட்டும் பூர்த்தி ஆனாலும் மூச்சு விட முடியாது. அதே போல் வெளிவிடுவது மட்டுமே கூட இருக்கக்கூடாது. அதனால் சுவாசம் உள்ளிழுப்பதற்கும் வெளியே விடுவதற்கும் அதற்குமான சக்தியை முழுமைப்படுத்துவது, அதுதான் சோச்சோஸ்வாச பரியாப்தி. பாஷா பரியாப்தி என்றால், நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி, எதன் மூலமாக, நாக்கு மூலமாக, தொண்டை மூலமாக ஒலியானது வெளியே வருகிறது, பாஷை வெளியே வருகிறது, வாய் வழியாக வருகிறது.
அவை எல்லாம் இருந்தாலும் கூட பேச முடியாத சிலர் இருக்கிறாங்க. அப்போ அந்த பர்யாப்தி முழுமை அடையவில்லை. பாஷா வர்க்கணைகள் என்று அண்டத்திலே இருக்கின்றன. அந்த பாஷா வர்க்கணைகள் அந்த புற்கள பரமாணுக்கள் உள்ளே வந்த பிறகும் கூட அதை வார்த்தையாக மாற்றக்கூடிய சக்தி, அதுதான் பாஷா பர்யாப்தி. மனப்பர்யாப்தி என்பது மனோவர்க்கணைகளால், திரவிய மனத்தின் உதவியால், அதாவது மனம் என்பது நம்ம இதயத்துக்கு கீழே ஒரு 8 இதழ் தாமரையாக உள்ளது என்று சர்வார்த்த சித்தி நூலிலே கூட நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். அந்த மாதிரியான ஒரு கண்ணுக்கு புலனாகாத விதத்திலே மிக சிறியதாக 8 இழை தாமரையாக போன்ற வடிவத்திலே ஒரு திரவிய மனம் இருக்கிறது என்று நூல்கள் கூறுகின்றன. அந்த மனத்தினுடைய வேலை என்னன்னா, பார்த்தது, கேட்டது, அனுபவித்தது இதையெல்லாம் நினைவிலே வைத்து கொள்ளக்கூடிய அந்த சக்தி மனதுக்கு உண்டு. அந்த சக்தியை முழுமைப்படுத்துதல், அது மனப்பர்யாப்தி. அதனால் இந்த பர்யாப்தி என்றால் இவையெல்லாம் ஒரு உயிருக்கு, அந்த உயிர் முழுமையாக பிறப்பதற்கு அவசியமானவை இந்த 6 விஷயங்கள்: ஆகாரம், சரீரம், இந்திரியம், சோச்சோஸ்வாசம், பாஷை மற்றும் மனம். இவற்றை முழுமைப்படுத்துவதுதான் அந்த பர்யாப்தி என்கின்ற. இவை முழுமைப்பட்டால் அது பர்யாப்தி உயிர். முழுமையாக இல்லை என்று சொன்னால் அது அப்பர்யாப்தி உயிர். சில உயிர்கள் பிறக்காமலே கூட கலைந்து விடுகின்றன, அதெல்லாம் அப்பர்யாப்தி உயிர்கள் தான். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த பர்யாப்திகளில் எல்லாம் 6 பர்யாப்தியும் எல்லா உயிருக்கும் இருக்குமான்னு கிடையாது, பார்க்கணும். ஏகேந்திரிய ஜீவன் என்று சொல்கின்ற ஒரு புலன் உயிருக்கு ஆகாரம் இருக்கும், அதுக்கு உடம்பு உருவாகும், சரீரம் இருக்கும், இந்திரியம் இருக்கும். ஏன்னா தொடுப்புலன் இருக்குது, அது தொட்டால் அதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக தாவரங்களும் ஏகேந்திரிய ஜீவன்களும் இருக்கின்றன. அதே போல் சுவாசமும் இருக்குது. இந்த 4 விதமும் பர்யாப்தியை ஏகேந்திர ஜீவனுக்கு உண்டு. அதற்கு பாஷை கிடையாது, மனமும் கிடையாது. 2 முதல் 4 புலன் உயிர்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அதே போல் 5 புலன் அசம்ஜி, அதாவது மனம் இல்லாத உயிர். அவற்றுக்கு பாஷை இது கூட சேர்ந்து வரும். ஆகாரம், சரீரம், இந்திரியம், சுவாசோசம் இதோட சேர்ந்து ஏற்கனவே சொன்ன 4ஓடு சேர்ந்து பாஷையும் அந்த 2 முதல் 4 புலன் உயிர்களுக்கும், அசம்ஜி என்கின்ற மனமில்லாத 5 புலன் உயிருக்கும் பாஷை கூட இருக்கும். 5 புலன் மனமுள்ள உயிருக்கு இந்த 5ஆ கூட மனமும் சேர்ந்திருக்கும். ஆகாரம், சரீரம், இந்திரியம், சுவாசோசம், பாஷை, மனம். எப்படி நம்ம பர்யாப்தியில் பார்க்குறோமோ, பிராணன்களில் நம்ம ஏற்கனவே எப்படி பார்த்தோமோ அதே போல தான் இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏகேந்திரிய உயிர், மனமில்லாத மற்ற உயிர்கள், திரச உயிர்கள், மனம் இருக்கிற 5 புலன் உயிர்கள் என்று இந்த பர்யாப்தி என்பதும் 6 பர்யாப்திகளும் இவ்வாறு பிரித்து நிறைவு பெறுகின்றன. இப்போ இந்த பர்யாப்திகள் அனைத்துமே நிறைவு பெற்றிருக்கின்ற அந்த உயிர், எல்லா பிராணன்களும் முழுமையாக இருக்குதுன்னா அது பர்யாப்திக ஜீவன் என்று கூறப்படுகிறது. பர்யாப்திக உயிர். அது முழுமை பெறாமல் இருந்தால் அப்பர்யாப்திக உயிர். இதை நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியாச்சு, நினைவுபடுத்துகிறோம். இப்போ இந்த மாதிரியான பர்யாப்திக ஜீவன் எதில் இருக்கும், அப்பர்யாப்திக ஜீவன் இந்த 7 வகை உயிரில் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, 7 வகை உயிர்லேயும் இது ரெண்டுமே உண்டு. 7 வகை உயிர் நம்ம என்ன பார்த்தோம்? 5 புலன், அதாவது ஒரு புலன் உயிரில் 5, 2 புலன், 3 புலன், 4 புலன், 5 புலனில் மனம் இல்லாதது அது ஒரு வகை, அது 6. மனம் உள்ளவை 7. இப்படி ஒரு 7 வகை பார்த்தோம். சென்ற காதையிலையும் ஒரு 7 வகை பார்த்தோம். அதில் என்ன பார்த்தோம்னா, ஏகேந்திரிய ஜீவன் அதில் சூட்சமும் பாதரம், ஒரு புலன் உயிரில் சூட்சமும் பாதரம் அது 2 வகை. அப்புறம் 3 புலன், 4 புலன், 2 புலன், 3 புலன், 4 புலன். அதன் பிறகு 5 புலனில் மனமுள்ளவை, மனமில்லாதவை. இப்படியும் 7 வகை. இந்த ரெண்டுமே எல்லா உயிர்களையும் பிரிக்கக்கூடியவை தான். அப்போ மொத்தத்தில் 7 வகை உயிர்கள் தான் இருக்கின்றன. அந்த 7 வகை உயிரும் பர்யாப்தியாகவும் இருக்கும், அப்பர்யாப்தியாகவும் இருக்கும். சிலது பர்யாப்தி ஜீவனாகவும், சிலது முழு வளர்ச்சி பெறாமல் அப்பர்யாப்தியாக போயிடும். அப்போ 7 × 2 ஏன்னு கேட்டால் எல்லாத்துலேயும் அந்த 2 வகை இருக்குது. அப்போ 14. இந்த 14 என்பது தான்
அதாவது பிறவி உயிர்களுடைய பிரிவுகள் 14ஆக இருக்கும். இதை ஜீவ சமாஜம் என்று கூறுவார்கள். ஜீவஸ்தானம் என்று கூறுவதும் உண்டு. தமிழில் சொன்னீங்கன்னா உயிர் தொகுப்பு என்று கூறுவார்கள். உயிர் தொகுப்பு 14, ஜீவஸ்தானம் 14. இந்த 14என்ற எண் ஸ்தானம் என்பது இங்கே ஜீவஸ்தானத்தில் வருது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா மார்கணாஸ்தானம் 14 வரும், குணஸ்தானம் 14 வரும். இந்த 14என்ற எண் நம்ம உயிர்களை பிரிப்பதற்கு சமணத்திலே மிக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு இருக்கிறதால முக்கியமான ஒரு எண்ணாக அதை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். அதனால் இந்த மொத்த பரியாப்திய உயிர்கள், அப்பரியாப்திய உயிர்கள் 7 வகையான உயிரினங்களில் இருப்பதால் 7 × 2 14 வகையாக உயிர்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அவை ஜீவ சமாஜம் அல்லது ஜீவஸ்தானம் 14 என்று கூறப்படும். இதைத்தான் நாம் இந்த காதையின் மூலமாக தெரிந்து கொண்டோம். எனவே இதற்கு ஜீவ சமாஜம் என்கின்ற அந்த கான்செப்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு பிரிவினை அழைத்து செய்திருக்கிறோம். அடுத்த பதிவிலே நாம் அடுத்த பண்பு, உயிரினுடைய பண்பு என்ன என்பதனை பார்க்கலாம். இதுவரை ஆதரவளித்து இந்த பதிவினை கேட்ட அனைவருக்கும் நன்றி. இது யூடியூப்லேயும் பதிவேற்றம் செய்கிறேன். அதில் கொஞ்சம் சவுண்டு குறைவாக இருக்குதுன்றதால ஒளிப்பதிவாகும் 2 வகையிலையும் நம்ம குழுவுகளில் பகிரலாம் என்று அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறேன். நீங்கள் யூடியூப் நல்லா வருதுன்னு சொல்கிறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஜெய் ஜினேந்திரா. இளங்கோ திருமொழி, திண்டிவனம்.